தமிழகத்தில் அதிக கனமழை பெய்ய, அதுவும் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புண்டுங்க. குறிப்பாக சொல்லணும்னா, கொங்கு மண்டலத்தில் அதிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. குமரிக்கடல், அரபிக்கடல் இந்த 2 கடல்லையும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு மையம் தான் காரணம் மழை பெய்ய வாய்ப்புக்கு. அதனால் இதன் காரணமாக நம்ம பார்த்தோம்னா, மழை பெய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய மாவட்டங்கள் பார்த்தோம்னா, குறிப்பாக நாமக்கல், கரூர், ஈரோடு, திருப்பூர், புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய காரைக்கால் பகுதி. இந்த சொன்ன அந்த பகுதிகள்லாம் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குங்க. இடி மின்னலுடன் கூடிய வாய்ப்பு இருக்குது. மேற்கு கடலோர பகுதிகளுங்க, கேரளா, கர்நாடகா, மேற்கு கடற்கரை கடலோர பகுதியில் தாங்க அந்த காற்றழுத்த தாழ்வு மையம் ஏற்பட்டிருக்கு. இந்த பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு இருக்குங்க. தமிழக மக்களே, நம்ம சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களே, மழை பெய்ய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அனைவரும் கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க. ஏன்னா இந்த மழை காலத்தில் தான், இப்போ மழை சீசன் வேறு. ஸோ இந்த சீசனில் பார்த்தோம்னா அதிக அளவில் வைரஸ் காய்ச்சல்கள் பரவக்கூடும். அனைவரும் கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்துக்கங்க. கொஞ்சம் ரெயின் கோட் எடுத்துகிட்டு வெளியே போங்க, வேலைக்கு போகிறவங்க. சினிமா மற்றும் வானிலை செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக நமது தமிழ் நியூஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.